நான் லத்துவாடி கிராமம், மோகனூர் ஒன்றியம். எங்கள் கிராமத்தில் கால்நடை மருத்துவக் கல்லூரி எங்கள் கிராமத்தில் தான் இருக்குது. அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரிக்குள்ள சிறைச்சாலையும் தோல் தொழிற்சாலையும் கொண்டு வர்றதுக்கான திட்டங்களை அரசு செய்யுது. இப்போ ஒரு அரசாங்கம் மக்களுக்கான பணியை செய்யணும், தண்ணி கெட்டு போகக்கூடாது. இதை நம்ம பேச வந்தால் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா தோல் தொழிற்சாலை, அதனால நீர் மாசடையுது, கால்நடை வளர்க்க முடியாது, மனிதர்களுக்கு தண்ணி பயன்படுத்த முடியாத போயிடும். அண்ணன் 90% தண்ணி நாமக்கல்ல பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்றாரு. இந்த நிலையில ஒரு மருத்துவக் கல்லூரிக்குள்ள தோல் தொழிற்சாலையை அரசு கொண்டு வருது. அதை தொடர்ந்து கிராம மக்கள், பல்வேறு அமைப்புகள், அண்ணன் போன்றவர்கள் அதை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை எக்காரணத்தை கொண்டு அங்கே கொண்டு வரக்கூடாது, அது எங்களோட பிரதான கோரிக்கை. அது கொண்டு வரனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கொண்டு வர இடம் பெரிய மேடான பகுதி. மேடான பகுதியிலிருந்து இவங்க தோல் தொழிற்சாலையை கழிவு நீர் அங்கே கொட்டுனாங்க அப்படின்னா அது பள்ளத்தை நோக்கி தான் நிலத்தடி நீரழி போகும். அதை சுற்றி இப்போ கிட்டத்தட்ட இந்த தூசூர் ஏரி சொன்னாங்க, அந்த தூசூர் ஏரி வரைக்கும் அந்த தண்ணி போகுது. அப்போ அந்த தூசூர் ஏரி வரைக்கும் மாசடையுதுன்னா அப்புறம் அது காவேரி ஆறு வரைக்கும் மொத்தமாக அது மாசடையும். அதனால அந்த திட்டத்தை கைவிடணும். அதே மாதிரி எங்கள் கிராமத்தை அண்ணன் சொன்னார், நகராட்சியிலிருந்து மாநகராட்சி ஆக்கிட்டாங்க. அது எங்கள் கிராமத்தையும் உள்ளடக்கி மாநகராட்சி ஆக்கிட்டாங்க. அதில் பெரும்பாலான விவசாயிகளுக்கு உடன்பாடு இல்லை. அதை மீறி அரசு அதை செஞ்சுட்டாங்க. அதுக்கான எந்த அடிப்படை வசதியும் இல்லை, கழிவு நீர் வசதியோ குப்பை எடுக்கிற வசதியோ எந்த வசதியும் இல்லை. அதே மாதிரி நகராட்சியிலிருந்து மாநகராட்சி ஆக்கி லத்துவாடி கிராமத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு குப்பை கிடங்கு ஆக்கிட்டாங்க. நகராட்சியிலிருந்து வர்ற எல்லா குப்பையும் கொண்டு வந்து எங்க கிராமத்தில் கொட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சுத்தி இருக்கிற தண்ணி பூரா மாசடையுது. பக்கத்து தோட்டத்துக்காரரு எங்க மாமா தண்ணி எடுத்து காட்டுறாரு, மஞ்சள் கலர்ல இருக்கு தண்ணி. அவர் எப்படி விவசாயம் பண்ணுவாரு, எப்படி குடிப்பாரு? அதனால அதையும் இந்த மாநகராட்சி ஆணையர்கிட்ட பலமுறை மனு கொடுத்துருக்கிறோம். அது அவங்க எங்க கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளை அரசு நேரடியாக கவனம் செலுத்தி மக்களுக்கு தண்ணி பிரச்சனை தான் எல்லாரும் தொடர்ந்து பேசுறது, தண்ணி பிரச்சனை சம்பந்தம் தான் எல்லாமே வருது. தண்ணி தான், தண்ணி மனிதனுக்கான தேவையில்லை, உயிர் தேவை, எல்லா உயிர்களுக்கும் தேவை. விலங்குகள் இருந்து, மனிதர்கள் இருந்து, பறவை, பூச்சி, பட்டு, செடி கொடியிலிருந்து எல்லாத்துக்கும் தேவை. அந்த நீராதார பிரச்சனையை எந்த இடத்துலையும் வராம நாமக்கல் மாவட்டத்தில் செய்யணுங்கிறது தமிழ் தேசிய கட்சியோட கோரிக்கை, எங்களோட கிராமத்தோட கோரிக்கை. நன்றி. முதல்ல சமூக அக்கறையோடு செயல்பட வந்திருக்கக்கூடிய நியூஸ் தமிழ் சேனலுக்கும் அதில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாது சமூக அக்கறையோடு செயல்படுதல்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. பல்வேறு மிரட்டல்கள், பிளாக்மெயில்ஸ், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை சந்திச்சு தான் சமூக அக்கறையோடு செயல்பட வரணும். இந்த இக்கட்டான சூழல்களிலையும் இந்த மீடியா அப்படின்றதுல சமூக அக்கறையோடு செயல்பட வந்ததுக்கு நன்றி. கிராம சபை அப்படின்ற ஒரு தலைப்பில் கொண்டு வந்திருக்கீங்க. ஆக்சுவலி எல்லா கிராமங்கள்லையும் நியூஸ் தமிழ் ஒவ்வொரு கிராம சபை நடக்கும் போதும் ஆய்வு செய்து அதை மீடியாவில் வெளிப்படுத்தினாலே கிராம சபை சரியான முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒவ்வொரு கிராமத்திலேயும் கிராம சபை அப்படிங்கிறது ஒவ்வொரு அதிகாரிகளும், அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் கட்டாயம் பஞ்சாயத்து தலைவர் முன்னிலையில் அமர்ந்து அந்த கிராம சபையில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் பதிவேட்டில் பதிந்து அந்த குறைகளை நிவர்த்தி பண்றதுக்காக தான் அந்த கிராம சபைங்கிறது நடத்துறது. ஆனா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா அதிகாரிகள் கிராம சபைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு, பெரும்பாலும் கிடையாது. அது மட்டும் இல்லாம குறைகளை பதியறதும் கிடையாது. ஏற்கனவே மினிட் அப்படின்ற பேர்ல, அஜெண்டா அப்படின்ற பேர்ல ஒரு வாரம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த தகவல்களை மட்டுமே, அந்த குறைகளை மட்டுமே அதுல பதிஞ்சு அந்த தீர்மானங்களை மட்டுமே நிறைவேற்றி அனுப்பிடுறாங்க, அல்லது அவங்களுக்கு தேவையான தீர்மானங்களை மறுபடியும் எழுதிக்கிறாங்களே தவிர மக்களுடைய உண்மையான குறைகளை கிராம சபை அந்த நடக்கும்போது பதிவு செய்யறது எதுவும் கிடையாது. நான் விவேகானந்தம் வழக்கறிஞர், பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய கோரிக்கை கபிலர்மலை அப்படின்ற ஒரு குக்கிராமத்திலிருந்து தான் நான் வந்திருக்கேன். கபிலக்குச்சி கிராமம், அது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகாவில் இருக்கிறது. அந்த கபிலர்மலைன்ற ஊர்ல 3 பகுதி எல்லை, எப்படி நம்ம இந்தியாவுக்கு சொல்லுவோமோ தமிழ்நாட்டுக்கு சொல்லுவோமோ அதுபோல என்னுடைய கிராமத்துக்கு 3 பகுதி எல்லையே ஒயின் ஷாப் தான். எந்த பக்கம், கிழக்கு பக்கம் பார்த்தாலும் சரி, மேற்கு எல்லையும் சரி, தெற்கு எல்லையும் சரி, இந்த 3 எல்லைகளுமே எனக்கு ஒயின் ஷாப் தான் எல்லையா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சாதாரணமா அங்க +2 வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கூலிப், ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் சர்வ சாதாரணமா இன்னைக்கு பள்ளி குழந்தைகள் மத்தியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு உருவாயிருக்கு. இந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மையம்னு ஒன்று இருக்கு, எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கு. அதை செயல்படுத்துறதுக்காக ஒவ்வொரு யூனியன் ஆபீஸ்லயும் அதிகாரிகள் இருக்காங்க. அதே போல
ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் இருக்காங்க. இந்த அதிகாரிகள் எல்லாம் முறையா செயல்பட்டாலே பள்ளி குழந்தைகள்கிட்ட போதை பழக்கம் இல்லாத ஒரு நிலை உருவாயிடும். அது மட்டும் இல்லாம வைன் ஷாப் 12 மணிக்கு மேலதான், அதுவும் இரவு 10 மணி வரைக்கும் தான் நடத்தணும்னு ஒவ்வொரு அரசாங்கமும் யார் வந்தாலும் சரியே அவங்க அதை தான் செய்யறாங்க. ஆனா இடைப்பட்ட காலங்களில் சந்து கடைகள் அப்படின்ற பேர்ல அரசியல்வாதிகளும் சரி மற்றவர்களும் சரி அதை அதிகார தோரணையில பயன்படுத்திக்கிட்டு போதை பழக்கத்தை இன்னைக்கு தமிழகத்தில் ரொம்ப அதிகமா கொண்டு வராங்க. இதனால கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 4379 பாலியல் மற்றும் போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் மட்டுமே பதிவாயிருக்கு. இது ரொம்ப வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் கூட. நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோங்கிறதும் தெரியறது இல்ல. சோ இதையெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாம அரசாங்க அதிகாரிகளுக்கு என்னுடைய கோரிக்கை சென்றடையணும். கபிலர்மலையில் இருக்கக்கூடிய அந்த 3 ஒயின் ஷாப்புகளுமே அந்தந்த முகவரியில இயங்குறதாக இல்ல. ஆர்டிஐன்னு ஒன்னு இருக்கு. அந்த ஆர்டிஐல நம்ம கேட்டோம்னா அந்த ஒயின் ஷாப், அந்த என்னுடைய ஒயின் ஷாப்புக்கு வேறொரு முகவரியை தான் காட்டுறாங்க. அப்போ அந்த முகவரியில தவறா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒயின் ஷாப் சட்டவிரோதமானது அல்லது போலியான ஒயின் ஷாப் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அந்த போலியான ஒயின் ஷாப் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் ஏன் தயங்குறாங்கன்றது தெரியல. அதுபோல ஏன் இப்ப இந்த ஒரம்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க ஊர் பக்கத்துல ஒரம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. 24 மணி நேரமும் மதுபானங்கள் கிடைக்குது. இந்த மதுபானங்கள் ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பகுதியில் டூப்ளிகேட்டா தயார் பண்ணி கொண்டுட்டு வந்து விற்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே மதுவுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா தமிழ்நாட்டை எப்படி நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வர முடியும், ஒழுக்கமான நிலைக்கு எப்படி கொண்டு வர முடியும்? நம்ம முதல்ல கவனம் செலுத்த வேண்டியதே போதை ஒழிப்புல கவனம் செலுத்தணும். பள்ளி குழந்தைகளுக்கு குறைந்த அளவு சட்டத்தை பகிர்ந்து கொடுக்கணும். ஏன்னா பள்ளி குழந்தைகள்கிட்டயே ஊழல் சம்பந்தமான விழிப்புணர்வு எல்லாம் உருவாக்கணும், போதை சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு உருவாக்கணும், தவறுகள் சம்பந்தப்பட்டதை விழிப்புணர்வு உருவாக்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை. அடுத்ததாக சொல்லி பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை மக்கள் எல்லாம் தன்னுடைய குறைகளை போய் சொல்றதுக்காகவும் மனதை தேர்த்திக்கிறதுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான இல்ல ஒட்டுமொத்த தேசத்துக்கான ஒரு பிரச்சனையை நம்ம எடுத்துப்போம். இந்த கிராம சபையோடனுக்கும் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடியது அந்த 3 ஒயின் ஷாப், எல்லைகளையும் ஒயின் ஷாப் இருக்கு. ஒயின் ஷாப் இருக்கு. அந்த 3 ஒயின் ஷாப்ல 3 ஒயின் ஷாப்புமே சட்டவிரோதமா இயங்கிட்டு இருக்கு. சோ அதுக்கு எடுக்கணும்னு சொல்றேன். வேற எதுவும் உங்களோட கிராமம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா நீங்க இருக்கு. அடுத்தது என்னுடைய ஊர்ல மாரியம்மன் கோவில் ஒன்னு இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட மாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்க எல்லா கோயிலும் எடுத்துட்டாங்க. அது போல எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஊர் பொது கோயிலையும் இந்து சமய அறநிலையத்துறை எடுத்திருக்காங்க. இந்த ஊர் பொது கோயில்ல அரசியல்ன்ற பேர்ல பல கோடி பணங்களை கொள்ளையடிச்சு இன்னமும் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாம இருக்காங்க. ஆனா அந்த கோவிலுடைய அந்த கட்டுமான பணிக்காக இந்து சமய அறநிலையத்துறையில நம்ம ஆர்டிஐல கேட்ட போது 2 இன்ஜினியருக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. அந்த இன்ஜினியர் யாருமே இது வரைக்கும் அந்த கோவில் பக்கம் எட்டி பார்த்ததில்லை. அந்த கோவில் குடமுழுக்கு விழா சீக்கிரம் நடக்கிறதுக்காக இந்த துறை மூலமா கொண்டு போய் சேர்த்தோம்னு சொல்லி ஆசை.